2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி கூட்டணியாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு நாம் அனைவரும் இணைந்து உழைப்போம். சுதேசிமித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின், டெல்லியிலும் சென்னையிலும் பல முயற்சிகளுக்கு பின், இறுதியில் 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவிட்டு கையெழுத்தும் ஆகிவிட்டது. இந்த உடன்படிக்கையின்படி காங்கிரஸ் கட்சி 28 சட்டமன்ற தொகுதிகளிலும், நடைபெற இருக்கின்ற ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு எண்ணிக்கையின் கூட்டணி அல்ல. 28, 1 இல்லது 30 இந்த எண்ணிக்கையை விட்டுவிட்டு இந்த கூட்டணி அமைவதற்கான முக்கியமான காரணம், இது ஒரு கொள்கை கூட்டணி. ஒரே விதமான கொள்கைகளை கொண்டிருக்கும் 2 கட்சிகள் ஒன்றிணைந்து சிலவற்றை எதிர்ப்பதற்காகவும் சிலவற்றை ஆதரிப்பதற்காகவும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் திமுக இடையில் ஒரு வலுவான கூட்டணி அமைந்து பல வெற்றிகளை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் மீண்டும் இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு புது எழுச்சியை கொடுக்கும் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த கூட்டணியை எடுத்து பார்த்து கொண்டால், அடிப்படையாக இது மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இந்தியாவில் மதசார்பின்மை நிலவ வேண்டும் என்று பாடுபடும் ஒரு கூட்டணி. பாசிச கட்சிகளுக்காக, குறிப்பாக மத்தியில் ஆளும் பாசிச பாஜக கட்சியை எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி. 2 கட்சிகளும் ஒரே நேரத்தில், இந்த 2 கட்சிகளும் பாஜக என்ற அரக்கனை ஒதுக்க வேண்டும், தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்தியா முழுவதும் உழைத்து கொண்டிருக்கும் 2 கட்சிகளின் கூட்டணி. கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க நினைக்கும் பாரதிய ஜனதா அரசின் அந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக நிரந்தரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டணி. மொத்தத்தில் பார்த்தால் காங்கிரஸ் திமுக இணைந்திருப்பது வெறும் ஒரு எண்ணிக்கையால் அல்ல, ஒரு கொள்கையால். இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையால் இந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. இனி நமது வேலை வந்துவிட்டது. இந்த கூட்டணி முடிவாகி உள்ளது. அந்த பட்சத்தில் திமுக காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து மிக கடுமையாக உழைத்து, மக்கள் ஏற்கனவே தங்கள் மனதில் நமக்கான வாக்குகளை அவர்கள் மனதில் முடிவு செய்து விட்டார்கள். ஆயினும் அதிகமான வாக்குகளை கொண்டு வருவதற்கு, சொல்வது போல் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை நாம் வெல்லும் அளவுக்கு நமது தொண்டர்கள் ஒன்றிணைந்து எல்லா தொகுதிகளிலும் உழைக்க வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. களப்பணி ஆற்றுவதற்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல், வெயிலென்றும் மழையென்றும் பாராமல், சோறின்றி நீரின்றி அனைவரும் ஒன்றிணைந்து உழைத்தால் மட்டுமே இந்த வெற்றி கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடித்தர முடியும். இந்த நேரத்தில் அந்த 28+1 அந்த ஒரு ராஜ்யசபா சீட் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி அதற்காக கிறிஸ்டோபர் திலக் என்ற ஒரு நபரை வேட்பாளராக அறிவித்து அவர் மனு தாக்கலும் செய்துவிட்டார் நேற்று. யார் இந்த கிறிஸ்டோபர் திலக் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இது திமுக காங்கிரஸ் கூட்டணியின் ஒரு அடித்தளத்தை நமக்கு உணர வைக்கும். கிறிஸ்டோபர் திலக் என்பவர் மிக எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து, அவரது தாத்தா கூலி வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவர், அவரது தந்தை ஒரு பேராசிரியர். கட்சிக்காக உழைக்க வேண்டும், நாட்டுக்காக உழைக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட இன மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று அரசியலுக்கு வந்தவர். அதன்படியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து அவர்களுடனே வாழ்ந்து அவர்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொண்ட ஒருவர்தான் கிறிஸ்டோபர் திலக். அப்படிப்பட்ட ஒரு இளைஞருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது என்றால், காங்கிரஸ் கட்சி எந்த நோக்கத்தில் தனது வேட்பாளர்களை தேர்வு செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும். இனி அடுத்தபடியாக நாம் நமது கூட்டணிக்கு எதிராக இருக்கும் மற்ற கூட்டணிகளையும் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர்களை தோற்கடிக்க வேண்டும், ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதை குறித்தும் நாம் பார்க்க வேண்டும். முதலில் நாம் பார்க்க வேண்டியது அதிமுக பாஜக கூட்டணி. இந்த அதிமுகவினர் நம்மை கேலி செய்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி அடிபணிந்து விட்டது, பயந்து விட்டது, மிரண்டு விட்டது என்பது போன்று அதிமுகவினர் கூறி வருகிறார்கள். இந்த அதிமுகவினருக்கு ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1989ஆம் ஆண்டு அதிமுக 2ஆக பிளவுபட்டிருந்த நேரத்திலே திமுக ஆட்சி அமைத்தது. அன்று இந்த பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு மிகப்பெரிய கருவியாக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் தான். அதன் பின்னர் 1991ஆம் ஆண்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில்
நமது தலைவரை உயிரை பறிகொடுத்து அந்த தியாகத்தினால் அந்த இரத்தத்தினால் ஆட்சியை பிடித்தவர்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதிமுகவினர் இதை அனைத்தையும் மறந்து விட்டார்கள். அதன் பின்னர் 1996ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஊழல் வழக்குகளில் செல்வி ஜெயலலிதா சிக்கிய போதும் இல்லை, இந்த கட்சியுடன் தான் கூட்டணி அமைப்போம் என்று காங்கிரஸ் உறுதியாக இருந்து காங்கிரஸ் தமிழகத்தில் பிளவுபடுவதற்கு காரணமாக அது அமைந்தது. அவ்வளவு உறுதியாக அதிமுகவுடன் காங்கிரஸ் இருந்து வந்தது. நீங்கள் தான் விலகி பாஜகவுடன் சென்று விட்டீர்கள். அதை குறித்து நீங்கள் தலைகுனிய வேண்டும். உறவை நாங்கள் மறக்கவில்லை, நீங்கள் தான் மறந்து சென்று விட்டீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தற்பொழுது நீங்கள் பாஜக என்ற ஒரு மதத்தின் பேரால் நாட்டை பிளவுபடுத்தும் ஒரு கட்சியுடன் சேர்ந்து தமிழகத்தில் அவர்களை காலூன்ற செய்வதற்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் நீங்கள் செய்து வருகிறீர்கள். காங்கிரஸ் ஆகட்டும், திமுக ஆகட்டும், மற்ற மதசார்பற்ற கட்சிகள் அனைத்தும் தமிழகத்தில் பாஜகவை வளர விடக்கூடாது, அவர்கள் கால் பதுக்கி விடக்கூடாது என்ற ஒரே நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு துணையாக நின்று பாரதிய ஜனதா கட்சி என்ற அரக்கனை தமிழகத்தில் வளர்த்து விடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு மாநிலங்களவையில் போதிய எண்ணிக்கைகள் இல்லாத இருந்த நேரத்தில் பல முக்கியமான சட்டங்கள், அதாவது இந்திய தேசத்திற்கும் இந்திய மக்களுக்கும் எதிரான பல சட்டங்கள் அங்கு மாநிலங்களவையில் நிறைவேறுவதற்கு உங்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் துணை நின்றார்கள் என்பதை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள். இந்த கூட்டணிக்கு தமிழக மக்கள் ஓட்டளிப்பார்களா என்றால் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் அதிமுக வெறும் ஒரு பினாமி, பாஜகவின் பினாமியாக செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டணியின் தலைவராக கருதப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று பாஜக தலைவர்களை சந்திக்கிறார், அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அங்கிருந்து அவர்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டு இங்கு கூட்டணி அமைப்பதற்கும் இடங்களில் போட்டியிடுவது போன்றவற்றை அவர்களிடம் கேட்டு நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பெரிய கட்சியாக இருந்து கொண்டும் இப்பொழுதும் பாரதிய ஜனதாவையே நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள். இது உங்கள் அழிவுக்கு காரணமாக அமைந்து. மீண்டும் பார்க்க போனோம் என்றால் வேறொரு கட்சி இருக்கிறது, அவை கூட்டணி எதுவுமே வேண்டாம் என்று அவர்கள் தனியாக நிற்கிறார்கள். இன்னொரு கட்சி இருக்கிறது, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அவர்களும் கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள், பலரும் வருவார்கள் என்று காத்திருந்து ஏமாற்றத்துடன் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கொள்கை இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது என்ற ஒரு கொள்கையில் மட்டும்தான் அவர்கள் இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆவென்றால் ஆவா என்றால் திமுகவுக்கு எதிராக பேசும் இந்த கட்சி, அந்த கட்சியின் பேரை நான் குறிப்பிட்டு கூற விரும்பவில்லை, உங்களுக்கே தெரிந்திருக்கும். இங்கு தமிழகத்தில் நடக்கும் சின்ன சின்ன சம்பவங்களுக்கு கூட ஒரு எடுத்துக்காட்டு நான் கூறுகிறேன். ஒரு குழந்தையை காணவில்லை என்று ஒரு புகார் வந்தது. அந்த புகார் வந்தவுடன் இந்த கட்சியினர் பெரிதாக ஒரு அறிக்கை விட்டு திமுக ஆட்சி காலத்தில் குழந்தைகள் காணாமல் போய்விடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். பிறகுதான் தெரிய வந்தது அது ஒரு குடும்ப சண்டையில் அந்த குழந்தையின் பாட்டியை தூக்கி சென்று விட்டார். இப்படி தமிழகத்தில் நடக்கும் எல்லா சம்பவங்களுக்கும் அறிக்கை விட்டு வரும் இந்த கட்சி பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராகவோ மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எதிராகவோ குரல் கெடுக்க தயங்குகிறது. இவர்கள் கேட்கிறார்கள், காங்கிரஸ் எங்களுடன் கூட்டணி வைத்திருந்தால் நன்றாக இருக்கும், ஏன் காங்கிரஸ் எங்களுடன் கூட்டணி வைக்கவில்லை என்று. காங்கிரஸ் உங்களுடன் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும்? நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக ஏதாவது பேசினீர்களா? இல்லை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தீர்களா? இல்லை, உங்கள் ஜனநாயகன் படம் வெளிவர விடாமல் பாரதிய ஜனதா தடுக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு ஆதரவாக அந்த படத்தை வெளியிட வேண்டும் என்று எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூறியதற்கு நீங்கள் ஒரு நன்றியாவது கூறினீர்களா? அது கூட உங்களால் செய்ய முடியவில்லை. பின்னர் ஏன் நாங்கள் உங்களுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள்? இப்பொழுது யாருமே இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கும் இந்த ஒரு கட்சி இளைஞர்களின் வாக்குகளை கவர்வதற்காக பலதையும் கூறி வருகிறார்கள். நம்பிவிடாதீர்கள். இவர்களுக்கென்று ஒரு கொள்கையே இல்லாத ஒரு கட்சி, இவர்கள் சொந்த கட்சியின் தொண்டர்களுக்காக நிற்க முடியாத ஒரு கட்சி. இவர் எங்கு சென்றாலும், இந்த கட்சியின் தலைவர் எங்கு சென்றாலும் இவர் தொண்டர்கள் பலரும் பலியாகி விடுகிறார்கள். அந்த குடும்பத்துடன் கூட நிற்க முடியாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டு மக்களுடன் நிற்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது.
ஆகவே இந்த கூட்டணியையும் கூட்டணியா இல்லாமல் தனித்து நிற்கும் கட்சிகளையும் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், ஏமாந்து விடாதீர்கள். திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும். காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இணைந்து மற்ற கூட்டணி கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இதர கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு நல்லாட்சியை உங்களுக்கு தரும் என்ற நம்பிக்கையில், என்ற ஒரு உறுதியில் இந்த கூட்டணிக்கே நீங்கள் வாக்களியுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.